சரிகா சரி சரிக பகரி சரிகா சரி சரிக பகரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே கல்வி வலயம் 2024ஆம் ஆண்டினுடைய தமிழ் மொழித்தின போட்டிகள் இன்றைய தினம் 2ஆம் கட்ட போட்டிகள் கலைமகள் தேசிய பாடசாலையிலே ஆரம்பமாக உள்ளது. எனவே நாங்கள் இந்த நிகழ்வை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக சம்பிரதாய பூர்வமாக மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கவிருக்கின்றோம். முதலில் இந்து சமய அனுஷ்டானம் அதனை வழங்கி வைப்பதற்காக கலைமகள் தேசிய பாடசாலையினுடைய மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமய அனுஷ்டானத்தை வழங்கி வைப்பதற்காக ரவுமானியா மகாவித்யாலயத்தினுடைய மாணவிகளும், அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ அனுஷ்டானத்தை வழங்கி வைப்பதற்காக கலைமகள் தேசிய பாடசாலையினுடைய மாணவிகளையும் அன்பு பரம்பரை பொழிய புனிதவாய் மனத்தருக சீதவர பயப்புகளின் திருஞான சம்பந்த பாதமலர் தலை தொன்று திருக்கொன்று பரவுவார். அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சதகல்லாஹுல் அலீம். தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் தமிழ் மொழி வாரிய வாரியவே வானமலர்ந்ததனை துமலர்ந்தின் வன்மொழி வாழியவே ஏற்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே
எங்கள் தமிழ் மொழி எங்கியவே சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. உலகெல்லாம் பலந்து வாருகின்ற எங்களுடைய இந்த மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மொழிகளுக்குள்ளே செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற மொழிகளுள் நாம் புழங்கக்கூடிய இந்த தமிழ் மொழியும் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அந்த மொழியினுடைய சொந்தக்காரர்கள் என்ற வகையில் இந்த மொழியினுடைய தாற்பயத்தை உணர்ந்து மொழியை வெளி உலகத்துக்கு அறிய செய்த உத்தமர்களின் வரிசையிலே காரைதீவிலே அவதரித்த சுவாமி விமலானந்தரினுடைய ஞாபகார்த்தமாக நடைபெறுகின்ற இந்த அருமையான தமிழ் மொழி தின விழா நிகழ்வு மத்துகம கல்வி வலயத்திலே 2024 ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அன்புள்ளங்களை அன்போடு வரவேற்க வேண்டியது இந்த நிகழ்வினுடைய பொறுப்பாளர் என்ற வகையிலே என்னை சாரும். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி இந்த நிகழ்வை செவ்வனே நடப்பதற்கு பக்கபலமாக இருந்து எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மத்துகம கல்வி வலயத்தின் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி பிரியதர்ஷினி ஹேரத் மெனிகே அம்மையார் அவர்களை நான் அன்போடு இந்த இடத்திலே வருக வருக என வரவேற்கின்றேன். அதேபோல எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த மண்ணிலே அவதரித்து இந்த மொழியினுடைய தாற்பயத்தை நன்கு உணர்ந்து தமிழ் மொழி ஆசானாக இந்த மத்துகம கல்வி வலயத்திலும் கல்வி பணிப்பாளராக பணியாற்றி அதே போல இன்று களுத்துறை கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளராக இந்த அரும் பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பு நண்பர் திரு எஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களே, அதே போல இந்த பிரதேசத்தில் மத்துகம கல்வி வலயத்திலே எங்களுடைய தமிழ் மொழி மூல பாடசாலைகளினுடைய பிரதி கல்வி பணிப்பாளராகவும் இந்த பாடசாலையினுடைய முன்னாள் அதிபராகவும் இருந்து எங்களுக்கு வளம் சேர்த்த எங்களை வழிகாட்டிய திருவாளர் நவீரன் ஐயா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அன்போடு வருக வருக வலயத்தை சேர்ந்த என் அன்புக்கு பாத்திரமான அனைத்து அதிபர்களையும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற ஆசிரியர்களையும் அதே போல இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மாணவர்களின் கல்வி வளர்ச்சியிலே பல பாடசாலைகளுக்கு ஆசிரிய பயிலுனர்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற தர்கா நகர் தேசிய கல்வியற் கல்லூரியினுடைய மதிப்புக்குரிய பீடாதிபதி திரு பவானந்தன் சார் அவர்களையும் அதே போல அவருடைய அந்த வேண்டுதலுக்கு அமைய இந்த இடத்திலே கடந்த பல நாட்களாக இந்த தமிழ் தின போட்டிகளின் நடுவர்களாகவும் இன்று அந்த போட்டிகளின் நடுவர்களாகவும் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஆசிரிய பயிலுனர்களே, அதே போல ஹொரண களுத்துறை வலயங்களை சேர்ந்த தமிழ் தின போட்டி குழுவினுடைய நடுவர்களாக எங்களுடைய அன்பு அழைப்பின் பேரிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரிய பெருந்தகைகளையும் பாடசாலைகளில் இருந்து மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்ற பொறுப்பாசிரியர்களையும் அன்புக்கினிய மாணவ செல்வங்களையும் இந்த இடத்திலே அன்போடு வருக வருக என விழாக்குழுவின் சார்பிலே வரவேற்பதோடு இன்றைய இந்த ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து அன்புக்கினிய மாணவர்களே, இந்த உலக மொழிகளிலே செம்மொழி அந்தஸ்தை பெற்ற நாம் பேசுகின்ற இந்த தமிழ் மொழிக்கு விழா எடுக்கின்ற நிகழ்வின் ஒரு அங்கமாக இந்த தமிழ் மொழி தின போட்டி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிகளினுடைய சட்ட திட்டங்களுக்கும் சுற்று நிருபத்துக்கும் அமைய அந்த போட்டிகளை நடத்துவதற்கு எங்களுடைய நடுவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே அதற்கு மதிப்பளித்து
நீங்கள் இந்த அனைத்து போட்டிகளிலுமே கலந்து கொண்டு இந்த போட்டிகளிலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற வாழ்த்து செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதோடு அன்புக்கு பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடிய ஔவை பெருமாட்டியின் பாடலை நினைவு கூர்ந்து எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு செந்தமிழே நறுந்தேனே நீ வாழ்ந்தால் எனக்கும் வாழ்வு நீ இல்லையேல் எனக்கேது வாழ்வு அன்னை தமிழை பணிந்து இன்றைய மத்துகுமை வலயத்தினுடைய 2024 ஆண்டுக்கான தமிழ்மொழி தின விழாவின் இந்த நிகழ்விலே நான் நினைக்கின்றேன் ஒரு நல்ல இனிய நன்னாளிலே நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். மத்துகமையிலும் மறைந்து விடவில்லை மரத்தமிழர் மாண்பு என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வருகையும் பங்கேற்போம். என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்களுக்குத்தான் ஓரிரு செய்திகள் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பண்பாட்டுக்கும் நல்ல உயரிய பழக்க வழக்கத்திற்கும் சொந்தக்காரர்கள். தமிழ் எங்களுடைய உயிருக்கு நேரான மொழி. தாயில்லாத குழந்தை எப்படி இந்த உலகத்திலே அனாதரவாகி விடுமோ அதே போல்தான் மொழி இல்லாவிட்டால், தமிழ் இல்லாவிட்டால் நாங்கள் அனாதரவானவர்களாக ஆதரவற்றவர்களாக ஆகிவிடுவோம். எனவே எம்முடைய தமிழ் மொழியை நாங்கள் அதனுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டியது எம்முடைய தலையாய கடமை. கல்வி என்பதற்கு யுனெஸ்கோ நிறுவனம் கொடுக்கின்ற வரைவிலக்கணம் யாதெனில் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதுதான் கல்வி வழங்குதல் என்று யுனெஸ்கோ நிறுவனம் குறிப்பிடுகின்றது. ஆகவே நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மதிப்பார்ந்த அதிபர் குறிப்பிட்டார், நம்முடைய மொழி செம்மொழி என்று. செம்மொழி ஏன் எம்முடைய மொழி செம்மொழி என்றால், அதாவது மொழிகள் பிறந்து சிறந்திருக்கின்றன, ஆனால் எம்முடைய மொழி சிறந்தே பிறந்த மொழி. எழுத்தா சொல்லா இலக்கணமா எது வேண்டுமானாலும் தமிழிலே 5 இலக்கண மரபு இருக்கிறது. அதாவது ஒரு மொழிக்கு மிக அடிப்படையானது எழுத்து. எங்களுடைய மொழியிலே எங்களுடைய மொழியை கையாளக்கூடிய அளவிற்கு எழுத்து சிறந்திருக்கிறது. அதே போல சொல் எங்களுடைய மொழியிலே உங்களுக்கு தெரியும், சினிமா பாடல் ஒன்று சொல்கிறது, தமிழில் வார்த்தைகள் 6 லட்சம் 2 சொல்லடி குறைந்தபட்சம் என்று. ஆகவே நம்முடைய மொழியிலே 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன. அதே போல பொருள் இலக்கணம் சிறந்திருக்கிறது, அணி இலக்கணம் சிறந்திருக்கின்றது. நம்முடைய மொழி இலக்கண ரீதியாக மாத்திரமல்ல, நம்முடைய மொழியிலே அன்பா, காதலா, இரக்கமா, பக்தியா, நீதியா, சமமா, சமத்துவம் எல்லாம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றன் சொல்லி சென்றான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்முடையது. இப்படி தமிழினுடைய பெருமைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நண்பு செல்வங்களே, எங்களுடைய மொழிக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, அவை எங்களுக்குள்ளும் வர வேண்டும். அப்போதுதான் அது ஒரு மொழியை பேசுகின்றவருடைய வெற்றியாக அமையும். அப்படி அமையாவிட்டால் மொழிக்குள் இருக்கிறது இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மாத்திரம் பண்பாடாகவோ பழக்க வழக்கமாகவோ இருக்காது. வெறுமனே போட்டிகளை நடத்துவதன் ஊடாக, அதாவது நாங்கள் ஒரு பெரிய சிந்தனையை உருவாக்குவதுதான் இந்த போட்டிகளினுடைய தாற்பயம். ஆகவே தமிழினுடைய மாண்பை, சிறப்பை, பண்பை, பண்பாட்டை, பழக்க வழக்கத்தை, பாரம்பரியத்தை என் அன்பிற்கினிய மாணவ மாணவிகள் நீங்கள் உணர வேண்டும் என உங்களோடு கேட்டுக்கொண்டு උදෑසනක් වේවා සියලු දෙනාටම. ඒ වගේම ජයග්‍රාහී ලස්සන දවසක් වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරන්න කැමතියි. මුලින්ම මම කැමති අපේ ආරාධිත අමුත්තන්ගෙන් අවසර ගන්න. ඒ තමයි අපේ කළුතර අධ්‍යාපන කලාපයේ දෙමළ මාධ්‍ය පාසල් භාර අධ්‍යක්ෂතුමා, අපේ
ජයකුමාර් මහත්මයා ඒ වගේම අපේ කලින් අපේ කලාපයේ හිටපු දෙමළ මාධ්‍ය පාසල් භාර අධ්‍යක්ෂතුමා වන නවීන්ද්‍රන් මහත්මයා ඒ දෙදෙනාගෙන්ම අවසරයි. ඒ වගේම අපේ මෙවර සත්කාරක පාසල වන කලෙයිමගල් මහාවිද්‍යාලයේ විදුහල්පති ශශී කුමාර් මැතිතුමනි, ඒ වගේම අපේ අනිකුත් පාසල්වල සියලුම විදුහල්පති මහත්ම මහත්මීනි නම් වශයෙන් කියන්නට පුළුවන්, නමුත් මම ඒ සඳහා කාලය ගන්නෙ නෑ. ඒකෙම අපේ මෙම පාසලේ අද දවසේ මේ කාර්යය සාර්ථක කරගන්නට පැමිණ සිටින ආරාධිත විනිශ්චය මණ්ඩලයේ මහත්මාවනි, මෙම පාසලේ ආචාර්ය මණ්ඩලයේ මහත්මාවනි, ඒ වගේම කලෙයිමගල් විද්‍යාලයේ ශිෂ්‍ය නායක දූපුතුනි, මාධ්‍ය ඒකකයේ දරුවනි, අපේ ජාතික අධ්‍යාපන විද්‍යාපීඨයේ ගුරු දූපුතුනි, අපේ අද දින දවසේ තරඟ කරන්නට බලා සිටින කලාපයේ දෙමළ මාධ්‍ය පාසල්වල දක්ෂ දූපුතුනි, ආදරණීය දෙමව්පියනි. ඉතින් සියලු දෙනාගේම අවසරයි අද දවසේ අපේ දෙමළ මාධ්‍ය පාසල් වලට විශේෂ දවසක්. ඒ මොකද කියනවා නම් අද තමයි ඔබේ දින තරඟවල වාචිකාංශයේ තරඟ පැවැත්වෙන්නේ. ඉතින් මේ භාෂාව කියන එක අමුතුවෙන් කියන්නට දෙයක් නෑ. භාෂාව කියන්නේ අපේ හදවත් යා කරන ප්‍රධානම කාරණේ තමයි භාෂාව. ඉතින් ලෝකයේ බොහෝ පිරිසක් කතා කරන භාෂාවක් හැටියට දෙමළ භාෂාවේ සංවර්ධනය, දෙමළ භාෂාවේ ඉදිරි පැවැත්ම උදෙසා මේ දෙමළ භාෂා දින තරඟය ඉතාම වැදගත්. ඉතින් භාෂාව කියන්නේ හදවතට කතා කරන දෙයක්. ඉතින් ඔබේ භාෂාව තුළින් ඔබේ හදවතට කතා කරන්නට මට නොහැකි වුණත් මම ආශිර්වාද කරනවා අද දවසේ ඔබ සියලු දෙනාගේම සිතුවිලි, යහපත් සිතුවිලි සාර්ථක වෙන්න කියලා. මේ විශිෂ්ට අවස්ථාව අපට ලබා දෙන්නට මෙවර සත්කාරක පාසල වශයෙන් අපේ කලෙයිමගල් විද්‍යාලය තමයි මේ සියලු කාර්යයන් පිටපස සිටින්නේ. මේ ලස්සන සැරසිලි මේ උත්සව සංවිධානය තුල බොහෝ පිරිසක් ඉන්නවා, බොහෝ හිත් තියෙනවා, බොහෝ අත් තියෙනවා, බොහෝ හිස් තියෙනවා. ඒ කියන්නේ මේවා නිර්මාණශීලීව ඒ වගේම බොහොම හොඳ ක්‍රමවේද ඇතුව සැලසුම් කරලා තියෙන්නේ අපේ මේ පාසලේ ඉන්න ගුරු භවතුන්, විදුහල්පතිතුමා ප්‍රමුඛ නියෝජ්‍ය විදුහල්පතිතුමිය සියලුම මේ පාසලේ නායක මණ්ඩලය වගේම මාධ්‍ය ඒකකය. ඒ වගේම ගියවර අපට සත්කාරකත්වය ලබා දුන්නා අපේ රහ්මානියා මහාවිද්‍යාලය. ඒ ගැනත් මතක් කරන්න ඕනේ. ඒ පාසලෙනුත් අපට විශිෂ්ට අන්දමෙන් මේ එවර තරඟ ටික සිදු කර ගන්නට අවශ්‍ය සියලු සහයෝගය ලැබුණා. ඉතින් ආදරණීය දුවේ පුතේ, ඔබේ විස්කම් අද දවස තුල மூத்த மொழியாம் தமிழ் மொழியின் முத்தமிழ் விழா கொண்டாட்டம். கலைகளின் தாயகம் கல்துறை மண்ணின் தாய் கல்லூரியாம் கலைமகளின் கலையரங்கில் இனிதே கொண்டாடும் இனிய தமிழ்மாவின் தன்னிகரற்ற வாரிசுகள் நாம். தமிழெண்ணையை வாரி கொண்டாடி இன்புறுவோம். இவ்வினிமிக்கு தோரணம் முதல் பல காரணங்களில் தோழர்களுக்கு நன்றி பகரும் நேரம் இது. முடக்கன் இவ்விழாவுக்கு வீடு இணையற்ற ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் சகோதர மொழி பேசும் ஆனால் தமிழ் மீது தீரா பாசம் கொண்ட இந்த மதுகம வலய தமிழ் மொழி பாடசாலைகளுக்கு பொறுப்பான துணை கலைப்பணிப்பாளர் திருமதி பிரியதர்ஷினி ஹேரத் மினிகி அம்மையார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். கடுத்துறை கல்வி நிலைய உதவி கலைப்பணிப்பாளர் திருவாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், முதுகலை வலய முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய திருவாளர் வி.வை. நவீந்திரன் ஐயா அவர்களுக்கும், புகழ வலய உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும்,
அத்தோடு கல்துறை வலய தமிழ் பாட இணைப்பாளர் திருவாளர் ரஃபீக் முஹ்தீன் ஐயா அவர்களுக்கும், கொரோனா வலயத்திலிருந்தும் கல்துறை வலயத்திலிருந்தும் வருகை தந்துள்ள நடுவர் குழாம்களுக்கும், தமிழ் மீது ஆறா காதல் கொண்ட தூர நோக்கு சிந்தனையுடைய செயற்குழுவின் செயல் வீரன் கலைமகன் திரு வடிவேல் சசிகுமார் சார் அவர்களுக்கும் என் அகமகிழ்வான நன்றிகள். தனியொருவனாய் தமிழெண்ணை நிகழ்வுக்கு தன்னையே அர்ப்பணித்த தலைமகன், எழுத்து வேலை முதல் எல்லா வேலைகளிலும் தோள் கொடுத்த தோழன் ஆசிரியர் திரு கமால் அவர்களுக்கும் எனது கனிவான நன்றிகள். அன்போடு உதவி செய்த ஆசிரியர் குழாத்துக்கும், மனதோடு மகத்தான சேவை செய்த கலைமகளின் மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆசிரியர் பயிலுனர்களாக தர்காநகர் தேசிய கல்வியற் கல்லூரியில் இருந்து எங்களோடு கரம் கோர்க்க வந்திருக்கும் அன்புக்கினிய பயிலுனர்களுக்கு நன்கு பகிர்வதோடு எந்த ஒரு தடையும் இன்றி அனுமதி தந்த பீடாதிபதிக்கும் இத்தருணத்தில் நன்றி பகர்கின்றேன். அன்போடு ஆலோசனை வழங்கும் ஆசிரிய ஆலோசகர் திருமதி நந்தா கௌரி அவர்களுக்கும் நன்றிகள். விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அன்புலம் கொண்ட அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள். நயத்துடன் நன்றி பகிர்ந்தேன். நாள்தோறும் சிறப்புற வேண்டும் என நல்லுள்ளங்களுக்கு உண்மை உணர்வுடன் உரைத்தேன். உரையா பெயர் இருப்பின் இறுதியில் உன்னத கனிவோடு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.